ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம இந்த ஷார்ட்ஸில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா ஆர்கானிக் ஃபார்மிங்கோட ஸ்டேட்டஸ் வேர்ல்டு வைடு எப்படி இருக்கு, இந்தியா லெவலில் எப்படி இருக்கு, தமிழ்நாட்டு லெவலில் எப்படி இருக்கு, யார் யார் என்னென்ன பொசிஷனில் இருக்காங்க அப்படின்னு சொல்லி பார்ப்போம். அதாவது கரிம வேளாண்மையோட ஸ்டேட்டஸ் வந்து பார்ப்போம். இப்போ வேர்ல்டு லெவலில் பார்க்கும்போது இந்த ஆர்கானிக் ஃபார்மிங் அப்படின்னு பார்க்கும்போது அதில் ஃபர்ஸ்ட் யார் இருக்காங்க அப்படின்னா ஆஸ்திரேலியா தான் வந்து பார்த்தோன்னா ஃபர்ஸ்ட் பிளேஸில் இருக்காங்க. ஆல்மோஸ்ட் வந்து பார்த்தோன்னா 35.7 மில்லியன் ஹெக்டேர்ஸ் வந்து பார்த்தோன்னா அவங்க வந்து பார்த்தோன்னா ஆர்கானிக் ஃபார்மிங் வந்து பார்த்தோன்னா இருக்காங்க. அடுத்து செகண்ட் பிளேஸில் யார் இருக்காங்க அப்படின்னா அர்ஜென்டினா 3.7 மில்லியன் ஹெக்டேர் வந்து பார்த்தோன்னா இருக்காங்க. அடுத்து ஸ்பெயின் அவங்க வந்து பார்த்தோன்னா 2.4 மில்லியன் ஹெக்டேர் வந்து பார்த்தோன்னா இருக்காங்க. இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா வேர்ல்டு வைடு வந்து பார்த்தோன்னா ஸ்டேட்டஸ். அப்போ அடுத்து இந்தியா லெவலில் யார் ஃபர்ஸ்ட் இருக்கா டோட்டலாக வந்து பார்த்தோன்னா ஃபர்ஸ்ட் இந்தியா வந்து பார்த்தோன்னா வேர்ல்டு லெவலில் பார்க்கும்போது ஃபிஃப்த் பிளேஸில் வந்து பார்த்தோன்னா இருக்காங்க ஆர்கானிக் ஃபார்மிங்கில் இன் டேர்ம்ஸ் ஆஃப் டோட்டல் ஏரியா. ஏரியா வைஸ் பார்க்கும்போது ஃபிஃப்த் பிளேஸ் அரௌண்ட் 2.66 மில்லியன் ஹெக்டேர் வந்து பார்த்தோன்னா நம்ம இந்தியாவில் ஆர்கானிக் ஃபார்மிங் வந்து பார்த்தோன்னா பண்ணுறோம். அதில் லார்ஜஸ்ட் ஏரியாவில் ஆர்கானிக் சர்டிஃபிகேட் வாங்கினா ஃபர்ஸ்ட் 5 ஸ்டேட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா யார் யார் இருக்காங்க அப்படின்னா மத்திய பிரதேஷ், அடுத்து செகண்ட் பிளேஸ் மகாராஷ்டிரா, தேர்ட் பிளேஸ் ராஜஸ்தான், ஃபோர்த் ஒன் குஜராத், ஃபிஃப்த் ஒன் கர்நாடகா. இப்போ நம்ம டோட்டலாக இந்தியா வந்து பார்த்தோன்னா வேர்ல்டு வைடு ஃபிஃப்த் பிளேஸில் இருக்குது. அதில் டாப் 5 ஸ்டேட்ஸ் வந்து பார்த்தோன்னா இவங்க தான்: மத்திய பிரதேஷ், மகாராஷ்டிரா, ராஜஸ்தான், குஜராத் அண்ட் கர்நாடகா. அப்போது தமிழ்நாட்டு லெவலில் யார் இருக்காங்க அப்படின்னு சொல்லி பார்ப்போம். அதுக்கு முன்னாடி தமிழ்நாடு இந்தியா லெவலில் 14th பொசிஷனில் ஆர்கானிக் ஃபார்மிங்கில் இருக்காங்க. கிட்டத்தட்ட 31,629 ஹெக்டர்ஸ் வந்து பார்த்தோன்னா ஆர்கானிக் ஃபார்ம். இதில் டாப் பொசிஷனில் யார் இருக்காங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் டூ பிளேஸில் தருமபுரி அண்ட் கிருஷ்ணகிரி இவங்க ரெண்டு பேரும் தான் ஃபர்ஸ்ட் ரெண்டு பிளேஸ்ல வந்து பார்த்தீங்கன்னா இருக்காங்க. மொத்தமாக வந்து பார்த்தீங்கன்னா தமிழ்நாடு வந்து பார்த்தீங்கன்னா ஆர்கானிக் ப்ரொடக்ஷன் வைஸ் பார்க்கும்போது 11th பிளேஸ், அதே மாதிரி ஏரியா வைஸ் பார்க்கும்போது 14th பிளேஸ். இந்த ரெண்டையும் வந்து பார்த்தீங்கன்னா கன்ஃபியூஸ் பண்ணிக்க வேணாம். ஏரியா வைஸ் 14th பிளேஸ், ப்ரொடக்ஷன் வைஸ் வந்து பார்க்கும்போது 11th பிளேஸ். தேங்க்யூ.